நமக்கு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அளித்தது. அடுத்து நம் நிகழ்ச்சி ஒரு அழகான நாடகம். இதன் தலைப்பு ஆவியின் கனிகள். இந்த நாடகத்தை நடிக்க The Candy Camp டீமை அழைக்கிறேன். சபாடா, எப்படியோ ஒரு வழியாக ஸ்கூலை விட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் மூஞ்ச கழுவிட்டு வழக்கம் போது நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஆமா, எங்க போன தோ இருக்கா, எடு. கொஞ்ச நேரம் எடுத்து ஃப்ரீ ஃபயரு, பப்ஜி, ஸ்னாப்பு, இன்ஸ்டா அப்படியே போஸ்ட்லாம் நம்ம போடுவோம். இப்போதான் சந்தோஷமா இருக்கு வந்துட்டாங்க. நாளைக்கு எக்ஸாம் தானே, படிக்க எப்பயாவது ஃபோன் பார்த்தா பரவாயில்ல, எப்பயுமே ஃபோனே பார்த்துட்டு இருந்தா என்னதான் பண்றது? ஒழுங்கா எடுத்து வச்சு படிக்கிற பாரு. நாளைக்கு மட்டும் எக்ஸாம் ஃபெயில் ஆன அப்ப இருக்கு உனக்கு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் வழக்கம் போல போடுவோம். ஏய் தத்தி புக்கை தலைகளை வச்சு படிக்கிற தத்தி, ஒழுங்கா வச்சு படி. நாளைக்கு மட்டும் மார்க் எடுக்காம வாயேன், உனக்கு இருக்கு. அப்ப இவங்க வேற வந்து தொல்லை பண்ணிட்டு. அடுத்த நாள், ஐயோ ஸ்கூல்ல வேற ஃபெயில் ஆயிட்டான். ஸ்கூல்ல தான் திட்டி அடிச்சு உதைக்கிறாங்கன்னா வீட்டில் வந்தா இவங்க வேற தொல்லை தாங்க முடியல. என்ன பண்றது? இதெல்லாம் பார்க்காத ஒன்னா நம்மளாம் பார்த்துக்கலாம். எடு, வழங்கும் போது நம்ம சர்வதயத்தை எடு போடு. கொஞ்ச நேரம் மேட்சை போட்டாதான் சந்தோஷமா இருக்கு. இவங்க வரது வரைக்கும் கொஞ்சமாச்சும் மேட்ச் போடுவோம். வந்துட்டா விளையாடவே விட மாட்டாங்க. வந்துட்டாங்க. என்ன எக்ஸாம்ல பாஸ் பண்ணியா இல்லையா? அடிச்சு நீங்க போங்க, நானே ஃபெயில் சொல்லி கடுப்புல இருக்கிறேன். உங்க வேலை என்ன அதை மட்டும் பாருங்க. என்னது ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி கூலா சொல்ற? ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி கூலாவா சொல்லுவ? உன்னை வளர்த்ததுக்கு பேசாம ஒரு எரும மாடை வாங்கி வளர்த்துருந்தா அது வச்சு இந்நேரத்துக்கு பிரோஜனமாவா இருந்திருக்கும். நீ என்னடானா கூலா பேசிட்டு இருக்க? என்னது, யாரை பார்த்து எரும மாடு சொன்னீங்க? அடுத்த வாட்டி என்னெல்லாம் அந்த மாதிரி சொல்லவே கூடாது, புரியுதா? என்னையே தள்ளி விட்டல. சரி போ, என் மூஞ்சிலே முழிக்காது. சவுண்டா பேசுங்க. சண்டே கிளாஸ் வரீங்களா? ஆமா, நம்ம வச்சுக்கிற போன் வேற நல்லாவே இல்லைல்ல. ஐபோனை வாங்குவோம். முதல்ல வீட்டுல போயிட்டு அதை போய் கேட்போம். என்ன வேணும்? எனக்கு இந்த போன்லாம் பிடிக்கல, எனக்கு ஐபோன் வாங்கி கொடுத்ததான் படிப்பேன், இல்லைன்னா நான் படிக்க மாட்டேன். என்னது ஐபோனா? அதெல்லாம் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் தெரியுமா? நானே உன் படிப்புக்காக டெய்லி சேர்த்து வச்ச காசு தான் உன் படிப்புக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்தா நீ என்னடா ஐபோன் கேட்குறே? இதெல்லாம் நியாயமாமா? அப்ப ஒழுங்கா படி. இல்ல ஐபோன் தான் எனக்கு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா படிக்க மாட்டேன். டேய், உன்னை சுத்தி எத்தனையோ பேர் ஏழ்மையான வாழ்றாங்கல்ல, எத்தனையோ பேர் பிச்சை கூட எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை நான் கொடுக்குறேன்ல, நீ அதெல்லாம் பெருசா பார்க்கவே மாட்டேற பத்தியா? என்னது, யாரை பார்த்து பிச்சைக்காரன் சொல்றீங்க? என்ன பாருங்க, நான் பிச்சைக்காரன் மாதிரியா இருக்கேன்? ராஜா மாதிரி இருக்கிறேன். இப்ப ராஜா எப்படி இருக்கணும்? ராஜாக்கு ஏத்த மாதிரி தானே இருக்கணும். அதனாலதான் ஐபோன் கேட்டேன். ஐபோன் வாங்கி கொடுத்தாதான் படிப்பேன், இல்லைன்னா நான் படிக்கவே முடியாது. சரி, நான் எப்படியாச்சும் உனக்கு சேர்த்து வச்சு வாங்கி தரேன், போ. அம்மா தாயே பிச்சை போடுங்க. பேசிப்பேன், நானே கடுப்புல இருக்கிறேன், பிச்சை மட்டும் விடுப்பேன். வீட்டுல வேற போன் கேட்டா வாங்கி தர மாட்டாங்க. இதுல வேற பிச்சைக்காரன் வந்து நம்மள்ட்ட வேற காசு கேட்டுட்டு இருக்கான். ராஜாட்ட வந்து கேட்பான், கேட்கறது ரொம்ப கடுப்பா வேற இருக்கு. வீட்டுக்கு போனாலே எரிச்சல் தொல்லை வேற. இதுல பாஸா ஃபெயிலா, கீழ் படி மாட்டேன், அது படி மாட்டேன்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டே இருக்காங்க. ஆமா, அங்க என்ன சத்தம் கேக்குது? என்ன சத்தம்? சண்டே கிளாஸா? இத்தனை நாள் கூட்டாங்க. சரி போய் பார்ப்போம் என்னதான் சொல்லி கொடுக்குறாங்கன்னு. ஹலோ பசங்களா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சண்டே கிளாஸ்ல ஆவியின் கனிகள்னா என்னன்னு பார்ப்போம். ஆவியின் கனிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 9 இருக்கு. என்னன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம்,
சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 9மே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா அவன் தான் இந்த உலகத்துக்கு ரோல் மாடல். ரோல் மாடல் அப்படின்னா இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு. அப்ப இந்த 9மே நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா யார்கிட்ட தான் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? வேற யாருமே இல்ல, அது ஏசப்பா கிட்ட மட்டும்தான். ஏன்னா ஏசப்பா கிட்ட அந்த 9 ஆவின் கனிகளும் இருந்துச்சு. அது எப்படின்னு என்கிட்ட இருந்துச்சு கேக்குறீங்களா? எப்படி ஏசப்பா கிட்ட இருந்துச்சு கேக்குறீங்களா? ஆமாங்க, ஏசப்பா இந்த உலகத்துல எப்படி இருந்தாருன்னா 33 வருஷம் வரைக்குமே உயிரோடு இருந்தாரு. 33 வருஷமே அப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தார். அது மட்டும் இல்ல, எத்தனையோ பேருக்கு வந்து ஏசப்பானா பிடிக்கவே பிடிக்காதாமா. அவர் அசிங்கமா திட்டுவாங்களாமா, கேவலப்படுத்துவாங்களாமா, கிண்டல் பண்ணுவாங்களாமா. ஆனா அதெல்லாம் அவர் பெருசா பாத்துக்காம எல்லார் மேலயும் அன்பா பொறுமையா இருந்தாராமா. அதனாலதான் இந்த ஆவின் கனிகள் ஏசப்பா கிட்ட இருந்ததுனாலதான் அவரை நம்ம ரோல் மாடலா வச்சிருக்கோம். இப்ப புரியுதா? அப்ப அதே ஆவின் கனிகள் நம்ம லைஃப் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் இந்த உலகத்துக்கு ரோல் மாடல். உலகத்துக்கு மட்டும் இல்ல, நீங்க இருக்கிற வீட்டுக்கு, நீங்க இருக்கிற தெருவுக்கு, உங்க ஸ்கூலுக்கு, நீங்க டியூஷனுக்கு எங்க போனாலும் உங்களை பார்த்து 4 பேர் திருந்துற அளவுக்கு நீங்க தான் அந்த ரோல் மாடலு. சரி, நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, இன்னைக்கு சண்டே கிளாஸ்ல வந்து என்னையே நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. இன்னைக்குதான் எங்க அம்மா அப்பா கிட்டே நான் கெட்ட பேர் வாங்கிட்டு வந்தேன், அவங்களை திட்டுனேன். என்கிட்ட ஒரு ஃபோன் இருந்தும் கூட நான் உங்கள்கிட்ட வந்து எனக்கு ஐஃபோன் தான் வேணும்னு சொல்லி கேட்டேன். நான் பொறுமையா இல்லை, எனக்கு சண்டே கிளாஸ்க்கு வந்து ஒரு பையன் வேற கூப்பிட்டான். நான் அவனை கேலி கிண்டல் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸோட கிண்டல் பண்ணி அனுப்பிச்சேன். அது மட்டும் இல்லை ஏசப்பா, நீ கூட என்கிட்ட வந்து ஒருத்தர் ஏழ்மையான ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து உதவி கேட்டாரு. ஆனா நான் தான் வந்து உதவி செய்யாம திட்டி அனுப்பிச்சிட்டேன். என்கிட்ட இந்த கோபம், எரிச்சல், பொறாமை, இந்த கீழ்ப்படி அமலா இருக்கு ஏசப்பா. இதை நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன், என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. அதே மாதிரி ஏசப்பா, உங்ககிட்ட இருக்கிற அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், இச்சை அடக்கம், இது எல்லாத்தையுமே நான் எடுத்து மாட்டிக்கிறேன் ஏசப்பா. நான் ஒரு நல்ல பையனா, நல்ல பொண்ணா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏசப்பா. இயேசு நாமத்தில் ஆமென். பா, நம்ம கிட்ட இருந்து ஏதோ நம்ம விட்டு போன மாதிரி இருக்குல்ல, நம்மகிட்ட எந்த தப்புமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல. ஆமா, நம்ம அந்த மரத்துல மாட்டினோமே, அந்த மரம் எப்படி இருக்கு? ஐயோ ஏசப்பா, நீங்களா? எதுக்கு என் பாவத்துல நீங்க போட்டிருக்கீங்க? அதெல்லாம் கீழே போடுங்க, நான் வேணாம் சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொடுத்தேன். இல்ல நீங்க கவலைப்படாதீங்க. இந்த உலகத்துக்கு நான் எதுக்காக வந்தேன்னா, நீங்க செய்த பாவத்துக்காக நான் மறிக்கிறதுக்காக தான் பூமிக்கே வந்தேன். இந்த உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கணுமே வெளிய இருளா இருக்கவே கூடாது. ஏன்னா இருட்டுல வாழ்ற ஜனம் ஒரு இருட்டான பாதையில போய் யாருக்குமே வழிகாட்ட முடியாது. வெளிச்சம் இருந்தாதான் வழிகாட்டவே முடியும். அதனாலதான் உங்க பாவத்தை நான் சுமந்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்க பாவம் செய்யாம நீங்க இருக்கிற இடத்துக்கு வெளிச்சமுள்ள பிள்ளைங்களா இருங்க. ஆமா, சரி, இன்னைக்கு வேற சண்டே கிளாஸ்ல நம்ம தப்பு பண்ணதெல்லாம் சொல்லிட்டோம். ஏசப்பாவும் நம்மள மன்னிச்சிட்டாரு. அடுத்து நம்ம என்ன பண்றது? நம்ம காலைல அம்மா அப்பா கிட்ட போய் திட்டணும்ல, அவங்கள்ட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்போம். ஃபர்ஸ்ட் என்ன வேணும் உனக்கு? அம்மா என்ன மன்னிச்சிடுங்க, பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், உங்ககிட்ட நான் கோவமா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க சொன்னீங்க படிக்க சொன்னீங்க, ஆனா நான் உங்களை ஏமாத்திட்டு ஃபோன் தான் முக்கியம் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு சொல்லி கேம்னு சொல்லி உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நான் தப்பு செய்ய மாட்டேமா. என்னது நீயா சொல்ற? என்னால நம்பவே முடியலையே. ஆமாமா, இந்த மாதிரி சண்டே கிளாஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அங்க வந்து எனக்கு போகக்கூடாது விருப்பம் தான், ஆனா இன்னையே அறியாம நான் போனேன். ஆனா கேட்கும் போது அங்க ஏசப்பா என் கூடவே சொன்ன மாதிரி இருந்துச்சுமா. நான் பண்ண தப்பெல்லாம் அப்படியே எனக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இருந்தது. அதனாலதான் நான் உணர்ந்து மன்னிப்பு கேட்டேன், என்னை மன்னிச்சிடு. இதுக்கப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நான் நல்ல பையனா நல்ல பொண்ணா நான் இருப்பேம்மா. ரொம்ப கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இதுக்கப்புறம் நீ உனக்கு வாரம் நீ அங்க போய் அவங்க சொல்லி கொடுக்குற நல்ல விஷயத்தெல்லாம் கேட்டு நீயும் மத்தவங்களுக்கு ரோல் மாடலா இரு. சரியா? நல்லா படி. சரிப்பா, நல்ல வேலை. இப்ப நம்ம அப்பா அம்மா கிட்ட மன்னிப்புக்கெல்லாம் கேட்டாச்சு. ஆமா, நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் வேற சுத்திட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கும் இந்த விஷயத்த பத்தி சொல்லாமே. ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவோம். இந்த மாதிரி சண்டே கிளாஸ்க்கு போனேன்,
அங்க போகும்போது நான் பண்ண தப்பெல்லாம் ஏசப்பா அப்படியே என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சுடா. இப்பதான் நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம எத்தனையோ பேர் நம்ம கேலி கண்டெல்லாம் பண்ணிருக்கோம்ல, அப்பா அம்மா கீழ்ப்படியாமலாம் பேசியிருக்கோம்ல, கேம்லாம் ரொம்ப விளையாண்டுருக்கோம்ல, ஸ்னாப்லாம் எடுத்திருக்கோம்ல. இதுக்கப்புறம் அப்படி வேணாம்டா. நம்ம இந்த உலகத்துக்கு ரோல் மாடலா வெளிச்சமா இருக்கலாம்டா. நீங்க என்னடா சொல்றீங்க? என் கூட சண்டை கிளாஸ்க்கு வரீங்களா? ஏய் இல்லடா, நம்ம பார்த்த அந்த பிச்சைக்காரா இருக்காரா, அவருக்கு வேற திட்டினோம்டா. நான் திட்டிட்டேன், என்னை மன்னிச்சு. நான் போய் அவர்கிட்ட போய் உதவி கொடுத்துட்டு வந்துடுறேன்டா. ஐயா ஐயா நீங்களா? ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை அன்னைக்கு கோவப்பட்டு பேசிட்டேன். இன்னைக்கு கிறிஸ்மஸ் தானே ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. எல்லாருக்கும் கொடுத்து உதவுன்னு சொல்லி ஏசப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. நான் என்கிட்ட இருக்கிற ஒரு உதவி உங்களுக்கு கொடுக்குறேன். இந்தாங்க ஐயா. இதுதான் சூப்பர்.